அன்பான வணக்கம். தற்போதைய உலகளாவிய வெப்பமயமாதல் காரணமாக இந்த வசந்த காலமானது வெறுப்பு காலமாக மாறி இன்று அனைவரும் வெப்பத்தால் சுட்டெரிக்கும் நிலையில் நாம் வெதும்பி போய் காணப்படுகிறோம். ஏனெனில் காடுகளை அழித்து மரங்களை எல்லாம் வெட்டி வீடுகளாகவும் ரயில்வே டிராக்குகளாகவும் ரோடுகளாகவும் போட்டு இன்று மக்கள் அனைத்தையும் ஆக்கிரமித்துக் கொண்டுள்ளனர். எனவே இன்று தற்போதைய சூழ்நிலையில் வெயில் பாதிப்பால் பல்வேறு நோய்கள் உருவாகி கொண்டு இருக்கின்றன என்பது நம் அனைவருக்கும் தெரியும். இத்தகைய சூழ்நிலையில் மாணவிகள், கர்ப்பிணி பெண்கள், பெற்றோர்கள், வயதானவர்கள், நோய்வாய்ப்பட்டவர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வேண்டுகோள் என்னவென்றால், நண்பகல் 12 மணி முதல் மாலை 3 மணி வரை வெளியில் மற்றும் வெயிலில் செல்வதை தவிர்க்க வேண்டுமாய் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஏனெனில் இத்தகைய நேரங்களில் மட்டும்தான் சூரிய பகவானின் உக்கிரம் உச்சக்கட்டத்தில் இருக்கும். அத்தகைய நேரத்தில் நீங்கள் எல்லாம் வெளியில் போயிட்டீங்க அப்படின்னா வெப்பவாதம், அடுத்து உடல் சோர்வு ஏற்படும், மயக்கம் வரும். இந்த மாதிரி நேரங்கள் எல்லாம் நீங்கள் வெளியில் போகிறத கொஞ்சம் தவிர்த்துருங்க. வீட்டுக்குள்ளேயே இருங்க. வீட்டுக்குள்ளே இருந்தால் நம்ம உடல்நிலையை நம்ம பாதுகாப்பாக வச்சுக்கலாம். நீங்கள் வெயிலில் போகிறதுனால தோல் நோய்கள் வரும். அடுத்து தண்ணீர் தாகமாக இருக்கும். உடலில் நீர்ச்சத்து இல்லாமல் போயிடும். அப்படி இருக்கும்போது வாதம், முகவாதம், கை கால் வாதம் எல்லாம் வந்துடும். அப்படி வரும்போது எங்கேயாவது மயக்கம் அது ரொம்ப சீரியஸ் கண்டிஷனுக்கு போயிடும். அதனால் அனைவருக்கும் என்னுடைய அறிவுரை என்னவென்றால், நண்பகல் 12 மணி முதல் மாலை 3 மணி வரை எவ்வளோ பெரிய முக்கியமான கட்டமாக இருந்தால் கூட நீங்கள் வெளியில் போகாதீங்க. ஏன்னா நீங்கள் அப்படியே அவசியமாக நீங்கள் போகணும் அப்படின்னா கூட ஒரு வெளிர் நிற உடையை அணிந்து கொள்ளுங்கள். தலையில் தொப்பி வச்சுக்கோங்க. கொடை கொண்டு போங்க. எப்போதும் வாட்டர் பாட்டிலில் தண்ணி வச்சுக்கோங்க. ஒரு நாளைக்கு 3 லிட்டர் 4 லிட்டர் தண்ணி குடிங்க. பெரும்பாலும் வீடுகளில் ஏசி வச்சுருப்பீங்க. ஏர் கண்டிஷனர் வச்சுருந்தாலும் நமக்கு நல்லா ஜில்லுன்னு இருக்கும். ஆனால் நம்ம உடம்புல நீர் சத்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். தண்ணி தாகம் எடுக்குதோ எடுக்கலையோ கண்டிப்பாக நம்ம தண்ணீர் குடிக்கணும். ORS பவுடர் தண்ணியில் கலக்கி குடிக்கலாம். அடுத்து பழச்சாறு, நீர் சத்துள்ள காய்கறிகளை அடிக்கடி சாப்பிடணும். நான்வெஜ் சாப்பிட்றத கொஞ்சம் கம்மி பண்ணிடுங்க. அடுத்து பழங்கள், பழச்சாறை அடிக்கடி நம்ம குடிச்சிக்கிட்டே இருக்கணும். நம்ம உடம்புல நீர்ச்சத்து இல்லை அப்படின்னா நிறைய நோய்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஹீமோக்ளோபின் கண்டென்ட் ரொம்ப குறைஞ்சிடும். அடுத்து ரத்தத்தோட அடர்த்தி அதிகரிச்சிடும். உப்பு சத்து அதிகமாகிடும். கிட்னி ப்ராப்ளம் வந்துடும். இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்லாம் நிறைய இருக்குது. அதனால் கண்டிப்பாக மாணவர்கள், ஏன்னா மாணவர்கள் தான் இன்றைக்கி நாட்டின் எதிர்கால தூண்கள். அப்போது அப்படிப்பட்ட மாணவர்கள், குழந்தைகள் தான் இன்றைக்கி நம்ம நாட்டின் தலைவிதியவே நிர்ணயிக்க போகிறாங்க. அப்படிப்பட்ட குழந்தைகளுக்கு உடல்நலம் ரொம்ப முக்கியமானது. அதனால் அந்த மாணவர்களுக்கும் மாணவர்களுடைய பெற்றோர்களுக்கும் நான் சொல்ல வேண்டியது, வீட்டை விட்டு வெளியில் போகாதீங்க. வீட்டுக்கு ஒரு மரம் வளருங்க. நீங்கள் உங்களுக்குள்ளேயே ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே ஒரு வாட்ஸ்அப் குரூப் அமைங்க. அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் என்னென்ன மரம்லாம் வைக்கலாம், என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வச்சிங்க அப்படின்னு சொன்னால், மரம் வச்சோம் அப்படின்னா டெய்லி 1 லிட்டர் தண்ணி ஊற்றுங்க போதும். மரம் வச்சோம் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் 1 லிட்டர் தண்ணி ஊற்றினாலே அந்த மரம் ஓரளவுக்கு வளர்ந்துடும். நம்ம பேரை சொல்லும். நாளைக்கு நம்மளுடைய சந்ததிகள் அதில் வாழ அனுபவிப்பாங்க. இல்லைட்டனா 2050 தண்ணீர் பஞ்சம் தலைவிரித்தாலும் பெட்ரோல் பங்கில் தண்ணி பிடிக்கிற நிலமை நமக்கு உருவாகும். அதனால் அதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னா நம்ம எப்பவுமே தண்ணீரை
இடங்களில் வந்து பழமரங்களை வைக்கலாம். மற்ற ரோட்டோரங்களில் வந்து மகிழ மரம் அந்த மாதிரி நிறைய புங்க மரம் நிறைய மரங்கள் வந்து வச்சு தண்ணியை ஊற்றுங்க. அந்த மாதிரி ஊற்றணும் அப்படின்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மரம் வச்சாலே எனக்கு நாட்டில் இருக்கக்கூடிய 140 கோடி மரங்கள் நமக்கு உருவாகிடும். நாடே குளிர்ச்சி அடையும். எஸ்பெஷலி தமிழ்நாடு ரொம்ப குளிர்ச்சி மிகுந்த மாநிலமாக உருவாகும். எனவே அனைவரும் மரங்களை வளருங்கள். அடுத்து நம்ம புதுமணம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்ல போனோம் அப்படின்னா வீட்டை விட்டு வெளியில் வராதுங்க. ஏன்னா நம்மளுடைய கலாச்சார உடையே வந்து புர்கா, அது கருப்பு கலரு இருந்தாலும் அது வந்து வெயிலுக்கு அப்சர்வ் பண்ணும். அதனால் நீங்கள் பாதுகாப்பாக இருங்க. இந்த வெயிலை கொஞ்சம் தவிர்த்து வீட்டுக்குள்ளேயே இருங்க. வெளிர் நிற ஆடை, பருத்தி ஆடைகளை வந்து நீங்கள் வந்து அணிஞ்சால் நம்ம உடம்பு கொஞ்சம் நல்லா இருக்கும். ரொம்ப வெப்பத்தை வந்து உரியாது. அதனால் எனது அன்பான குழந்தைகளுக்கும் என்னுடைய பெற்றோர்களுக்கும் நீங்கள் இன்றைக்கே நீங்கள் உறுதி எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு மரத்தை வைக்க வேண்டும். உடல் நலத்தை பேண வேண்டும். வெயிலிலிருந்து நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும். அடுத்த ஜூனுக்கு வரும்போது எமது மாணவிகள் அனைவரும் புத்துணர்ச்சியோடு புது வாழ்வு இதனை வாழ வேண்டுமாய் உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி.